அது எப்படி விட முடியும்? இன்னைக்கு அவ அண்ணன் வாங்கின துணியத்தையும் கட்டுவா. எப்படி? திட்டம் என்கிட்ட கைவசம் இருக்கு, எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க. ஏடி எசக்கி, எப்பா இனிப்பு மிச்சரு எல்லாம் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க நேரா ஆஸ்பத்திரி போயிருங்க. நான் மார்க்கெட்ல போய் பூ வாங்கிட்டு நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். என்ன? சரிப்பா. சரிடி, என் சாரி எங்க, நான் போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புறேன். இரு இரு, உன் துணியை வச்சு இன்னும் சாமி கும்பிடல, நீ வா. இதோ வரேன். ஐயோ, ஏய் எசக்கே, ஏட்டி என்ன பண்ணி வச்ச? அது பரணியோட புது துணிப்பா. சந்தன குங்குமம் வைக்க போனேனா, கை தவறி சந்தனம் சேலை முழுக்க கொட்டி போச்சுப்பா. ஏட்டி பாடத்தியே, அவ எம்பிட்டு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலுமா பாடுபட்டு அந்த ஆஸ்பத்திரி தொடக்கா, அவ புது துணியில போய் சந்தனத்தை கொட்டி வச்சிருக்க. கொஞ்சமா அறிவில்லை உனக்கு? பரணி, என்ன மன்னிச்சிரு பரணி. மாமா, அவளை எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஏதோ அவசரம், பதட்டம், கை தவறி கொட்டிட்டா. இப்ப என்ன, புது துணி கட்டினாதான் திறப்பு விழா நடக்குமா? நான் பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வரேன். ஏத்தா, அது எப்படித்தா? முதல்ல ஆஸ்பத்திரி திறக்க போற, நாங்கெல்லாம் புது துணி கட்டி இருப்போம், நீ மட்டும் பழச கட்டிட்டு வருவியா? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏத்தா, நீ சமூகத்துக்கு போன போட்டு அவன் வர்றப்ப கடையில புது சேலை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு. எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. எப்பா, என்னது இது? அண்ணன் வாங்கிட்டு வந்த சேலை இருக்கு. ஆனா பரணி இதை கட்டுவல மாட்டாளான்னு தெரியலையே. எல்லாம் என் தலை எழுத்து. ஆபத்துக்கு பாவம் இல்ல, அந்த புடவையை கொடு, அதையே கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறேன். ஏட்டி, சாமி கும்பிடுறப்ப பார்த்து கும்பிட கூடாதா? இப்படிதான் கொட்டி வைப்பீங்களா? ஐயோ எப்பா, எல்லாம் எங்க திட்டந்தே. திட்டமா? எப்படியோ நல்லது நடக்குது இல்ல? அப்ப சரிதான். சரி, நான் மார்க்கெட்டு போய் பூ வாங்கிட்டு அப்படி வந்துடுறேன். நீங்க எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து சொன்னீங்கன்னா. ஏலே அண்ணி, வா, எம்பிட்டு நேரம்? இதோ வந்துட்டோம் நீ. ஆடி அசைஞ்சு வரேன். வாங்கிட்டியா இல்லையா? இந்தானே அர்ச்சனை பொருள் தேங்கலாம் வாங்கியாச்சுனே. சரி வாலே, போய் அர்ச்சனை போட்டு கிளம்புவோம். உள்ள மாமாவும் அத்தையும் சாமி கும்பிட்டு இருக்காவோனே. மாமாவும் அத்தையுமா? அத்தை திறப்பு விழாக்கு போகாம இங்க என்ன பண்ணுது தெரியலையே என்ன. இவர் எங்க உடன்குடி என்ன? சமூகம் இந்தால அர்ச்சனை டிக்கெட். அண்ணாச்சி, அவன் தான் லேட்டா வரானா? அவனுக்கு மேல நீங்க லேட்டா வரிய. வாங்கிட்டு வரணும்லப்பா. சரி வாங்க, சாமிக்கு அர்ச்சனையை போட்டு மாமாக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு அத்தை அப்படியே திறப்பு விழாக்கு அமுச்சு விட்டுருவா. சீக்கிரம் வாங்க. வாலே சமூகம். ஓம் பத்மப்ரியாயை நமஹ, ஓம் பக்தமுத்மாபாயை நமஹ, ஓம் பக்தமுக்யை நமஹ. சாமி சாமி, இதே வாங்கிக்கங்க. இதே வாங்கிக்கங்க. மரம் மாதிரி நிக்கல, என்னமோ எரும மாடு மாதிரி முட்டிக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடுற. என்ன முதல்ல வரவனுக்கு கப்பு கொடுக்குறேன்னு என்ன முருகர் சொன்னாரா? ஆமனாரே, அத்தை நீங்களும் இங்கதான் வந்திருக்கீங்களா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த. இனிமே இந்த மாமனாரு வாழனாருன்னு என்ன பல்ல உடைச்சிருவேன், ஜாகிரதை. என்னல இது? தர்மகர்த்தா இங்க நிக்க, நானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முட்டிக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடுத. ஐயா, இதுவும் பிரசிடென்ட் வீட்டு அர்ச்சனை தான். இவருக்கும் மரியாதை இருக்குல்ல? இல்ல, பிரசிடென்ட்டுக்கு ஜெயின் சக்கா.
ஊருக்கு தானே இவன் பிரசிடென்ட். இது கோயில், இங்க நான் தான் தர்மகர்த்தா. இங்க எனக்கு தான் மரியாதை. 20 வருஷமா அன்ன போஸ்ட். முதல் மரியாதை எனக்கு தான். இங்க இங்க பாருங்க, நீங்க கோயிலுக்கு தான் தர்மகர்த்தா, உள்ள இருக்கிற சாமிக்கு இல்ல. சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே. ஐயா, உங்களை ஜனங்க தேர்ந்தெடுத்தனாலதான் நீங்க தர்மகர்த்தா. சாமி ஒண்ணும் தேர்ந்தெடுக்கலையா? இல்ல ஒட்டங்குடி, ஆரம்பத்திலிருந்து ரொம்ப துள்ளுதறியே. வேண்டாம் வேணாம், சொல்றது கேளு, ஒதுங்கி நில்லினியே. ஐயா, இப்போ நான் என்ன செய்ய? என்னங்க, முதல்ல அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போறோம் எனக்கு பண்ணுங்க. என்னங்க கொடுங்கோ. யார் பேருக்கு அர்ச்சனை? என் பொண்டாட்டி பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரு ஹரணி, டாக்டர். பேஷா பண்ணிடலாம். இன்னைக்கு முதலா அவ கனவு ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணும்ட்டு அதுக்கு சொந்தமா கஷ்டப்பட்டு காசு போட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறா. அது நல்லபடியா தொடங்கி நல்லபடியா நடக்கணும்ட்டு அதுக்கு ஆண்டவ ஆசீர்வாதம் கேட்டு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஓம் பத்மப்ரியாயை நமஹ, ஓம் பக்தமோத்மாபாயை நமஹ, எலே, ஓம் பக்தம். கவலைப்படாதல, அந்த ஆண்டவன் எப்பவும் ஓம் பக்கமும் பரணி பக்கமும் தான் நிப்பான். இவன் பக்கமா? இவன் வீட்டு பத்திரமே இப்ப ஏன் பக்கம் தான் இருக்கி. என்ன மாமனாரே, ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ பேசுற மாதிரி இருக்க. நீ நாசமா போகணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. கேட்டுருச்சு அவனுக்கு? அது எனக்கு தான் கேட்க, ஆண்டவனுக்கு எல்லாம் கேட்காது. அத்த நீ எதுக்கு காலங்காத்தால இந்த ஆளோட வந்து இங்க நிக்க? பரணி முத ஆசைப்பட்டு ஒரு ஆஸ்பத்திரி திறக்கா, நீ கூட நின்னா சந்தோஷப்படுவாளா? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையால? என் மவ ஆஸ்பத்திரியில முதல்ல நான் வைத்தியம் பாத்துக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசைதான். அப்படித்தானே, ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ஒரு புண்ணாக்கு நீ ஏற்பாடு பண்ண வேண்டாம். போல வேலை பாரு, போல. சாமிக்கு தீபம் காட்டுறாங்க. அப்பனே சம்முவா, என்னமாவா குட்டிலா? இனிமே உன் பேரை நான் சொல்ல மாட்டேன். முருகா, என்னை மட்டும் காப்பாத்துப்பா. அப்பனே முருகா, அந்த தேர்தல்ல நான் கொடுத்த வாக்குறுதி ஊர் மக்களுக்கு எல்லாம் இலவசமா வைத்தியம் பாப்பேன்ட்டு. என் பொண்டாட்டி இன்னைக்கு இலவச ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சு ஊர் மக்கள் எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்க போறா. இதனால ஊர் மக்கள் எல்லாரும் நன்மை அடைஞ்சு அடுத்த வாட்டி வர பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் எனக்கே ஓட்டு போட்டு என்னையே பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கணும்பா. அதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இல்லே, ஒரு 500 ரூபாய்க்குள்ள. ரொம்ப நன்றிப்பா. 500 ரூபாய்ப்பா. இல்ல சனியா, ஐயா ஒரு 500 ரூபாய் கொடு. இந்தாங்க காபி வாங்க வாங்க. அவரே 500 ரூபாய் போடுதேன். இந்தாங்க 550 வச்சுக்கோங்க. ஐயா, பாத்தீங்களா, ஊருக்குள்ளேயும் இதைத்தான் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லுது? பணத்தை போட்டு பரணி பாப்பாவை படிக்க வச்சது யாரு? நீங்க தானே. இப்போ இவன் பரணி பாப்பாவுக்கு உரிமை கொண்டாடுதான். ஓசி வைத்தியம்னு ஆஸ்பத்திரியை திறந்து பொதுஜனங்க எல்லாரையும் இவன் பக்கம் இழுக்கிறான். என்ன சனியா, உன் முதலாளி காதெல்லாம் கடிச்சது போதும், நாங்க கிளம்புதான். அங்க ஊர் மக்கள் எல்லாரும் இலவச ஆஸ்பத்திரி திறப்புழாக்கு வந்து நிப்பாவுல. தயவு செஞ்சு நீங்க யாரும் அந்த பக்கம் வந்துடாதீங்க. அத நீ மட்டும் வா. அப்புறம் வாராத்த வாயா, டைம் ஆச்சு. திறப்புழாவுக்கு போன இல்ல, வாழ ஊர் மக்கள் எல்லாம் காத்திருப்பாங்க. ஐயா, பாத்தீங்களா ஐயா, இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் வரணும். ஆனா அவன் அள்ளிக்கிட்டு போறான். மக்கள் எல்லாரும் அவன் பக்கம் போக போறாவ. இல்லே, இப்ப என்னலே செய்தது அதுக்கு? அந்த திறப்பு விழா நிகழ்ச்சி உங்க தலைமையில தான் நடக்கணும். இது உங்களால நடந்ததுன்னு ஊர் மக்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்.
இந்த திறப்பு விழாவுக்கு நீங்க போகலன்னு வைங்க, அவன் சொல்றதுதான் உண்மைன்னு ஆயிரும். பிறகு செல்வாக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிரும். பார்த்துக்கங்க. ஏட்டே வா போலாம். ஏங்க பிரகாரத்தை சுத்திட்டு பிரசாதம் வாங்கிட்டு போக வேண்டாமா? பிரசாதமா ஏட்டே, உனக்கு சுண்டல் வேணும்னா நேர போட்டி கொடுப்பாங்க. இந்த சுத்துறதெல்லாம் பரவாயில்ல, வந்து சுத்திக்கலாம். சாமி இங்கே தான் இருப்பாரு. பாபா, அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அங்க ஒரு பெரிய கோஷ்டியை என்ன சுத்தல விடுறதுக்கு நின்னுகிட்டு இருக்காங்க. வா போலாம் வா. பிரசாதமா முருகா. அம்மா, போர்டு எப்ப வரும்? இது எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேடம். சரி. வாங்க மாமா. பூ மார்க்கெட்ல ஒரே கூட்டத்தை, அதான் லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல மாமா. டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கத்தா. நல்லா இருக்குல்ல? அரே, அந்த போர்டு எடுத்துட்டு வா. வாங்க. என்ன மாமா? என்னத்தா சூடாமணி பேரை வச்சிருக்க? ஆமா, எங்க அத்தை பேர் தான் வச்சிருக்கேன். இப்ப என்ன? எதுக்குத்தா? சொல்லிட்டே இருப்பீங்களே, ஒரு நல்ல மனுஷிய ஓடி போயிட்டான்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. அதான் தப்பா பேசின மொத்த ஊரோட வாயும் இனிமே அத்தை பேரை பத்தி நல்ல விதமா பேசுவாங்கல்ல. வயசுல சின்னவளா போயிட்டா. ரொம்ப நன்றித்தா. ஐயோ மாமா, என்ன இது? இல்லத்தா, உங்க அப்பா என் பொஞ்சாதிய ஓடி போனவன் சொல்லி அவ பேரையே கெடுத்துட்டார். ஆனா நீ அவ பேரையே ஆஸ்பத்திரிக்கு வச்சிருக்கேத்தா. உனக்கு ரொம்ப நன்றித்தா. நன்றிலாம் எதுக்கு மாமா? என் மேல பாசம் காட்டினாங்களே அத்தை, அந்த பாசத்துக்கு நான் செய்யற நன்றி கடன் தான் இது. அத்தை பேர்ல கிளினிக், அதுக்கு கீழே பரணி MBBSன்னு என் பேரை எழுதி வச்சிருக்கேன். மேடம், போர்டு மாடியாச்சு மேடம். ஏய், யார் பண்ண வேலை இது? என்னடி சொல்லுத? அங்க பாரு, அவன் பேரை என் பேரோட சேர்த்து போட்டிருக்காங்க. எங்க அந்த வெட்டுக்கிளி? அவன் தான் இந்த போர்டு வேலையெல்லாம் பார்த்தான். வெட்டுக்கிளி அண்ணனோட வெளியே போயிருக்கு. மைனி, அண்ணன் பேரு உங்க கூட இருந்தா என்ன? மண்ணாங்கட்டி. நான் என்ன அவன் நிரந்தர பொண்டாட்டியா? இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆனா இந்த கிளினிக் இது நிரந்தரமா இருக்கும். இதுல அவன் பேரு வரவே கூடாது. விடுத்தா, அவன் சின்ன பையன், ஏதோ ஆர்வ கொள்ளல என்னமோ பண்ணிட்டான். இதுக்கு போய் இப்படி கோவப்படுதியே? அவனோட ஆர்வம்லாம் இல்ல மாமா, எல்லாம் உங்க மகன் சொல்லி விட்டுருப்பான். இப்ப என்ன டீ? அதான் போட மாட்டிட்டாவல, இப்ப என்ன செய்ய முடியும்? இரு. பரணி, எட்டி எங்கட்டி போறாவ? கொல்லிக்கட்டை எடுத்துட்டு வந்து அண்ணன் பேரை கறக்க போறாளோ? அக்கா, உள்ள எங்கக்கா கொல்லிக்கட்டை இருக்கு? ஏய் கனி, ஸ்டூல் எடுத்துட்டு வா. என்னத்தா?
என்னத்தா இது? வர்ணே மைனி, எதுக்கு இம்புட்டு பிளாஸ்திரி? அண்ணன் பேரும் இருந்துட்டு போட்டுமே, நல்லா தானே இருக்கு. ஏய், நீ வாய் மூடுறி. கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணது நானு, டாக்டர் ட்ரைனிங் எடுத்தது நானு. ஆனா இவர் நோகாம வந்து அவர் பேரை பின்னாடி போடுவாரோ? நெவர். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. மைனி, மனுஷங்களுக்கு பிளாஸ்திரி போடுறவங்க முன்னாடி இந்த போர்டுக்கு பிளாஸ்திரி போட்டது நீங்க தான் மைனி. ஏய், உன்ன வாய் ஜாஸ்தி ஆச்சு. நில்றி. அக்கா, மைனி, அப்பா, எல்லாரும் வாங்க. அண்ணன் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. என்னடி கத்திக்கிட்டே கிடக்க? பாருங்க அக்கா, வாங்க, அண்ணன் வருது. பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். மைனி, உங்களுக்காக ஊர்ல இருக்கிற அம்பட்டு நோயாளியையும் அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். ஓ, அவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. நமது பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி இலவச மருத்துவமனை துவங்கிய பிரசிடென்ட் சண்முகம் அவர்கள் வாழ்க. பிரசிடென்ட் சண்முகம், பிரசிடென்ட் சண்முகம். நிறுத்துல ஒரு கொஞ்சம் இந்த அலப்பறையெல்லாம் பழைய பிரசிடென்ட் வந்தோடனே தொடங்குங்க. வருவாரா? இல்லே, கொளுத்தி ஓட்டிருக்கோம்ல, நிச்சயம் வருவா. அப்படியே வாங்க 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 வாங்க. நம்ம பூஜை உடம்பு நல்லா வைத்தியம் பார்த்துட்டுங்க. உடம்புக்கு என்ன நல்லா தெளிவா சொல்லுங்க. மனசுல இருந்து உள்ள போங்க. பார்த்து போங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. எல்லாம் உள்ள போங்க. எசக்கி, இந்த டீ எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. அங்கெல்லாம் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு கொடு. நான் உள்ள கொடுத்துட்டு வரேன். சரி. உங்க பேர் என்ன? உமா. என்ன வயசு? 47. சரி, உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிடுறேன். உங்க பேர்? புவனேஸ்வரி. என்ன வயசு? வயசு 48. சரி, உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை வந்து கூப்பிடுறேன். அடி வெண்ணே அழக பார்த்து என் கண்ணுக்குள்ள வைத்து போச்சு. உன்னை பார்த்த நொடி மட்டும் இந்த உலகம் மறந்துதான் போச்சு. அடி வெண்ணே அழக ஏம்ல எசுகி, எசுகி அண்ணா, இங்கிட்டு வா. என்னண்ணே? ஏம்ல, பரணி கட்டி இருக்குது நான் வாங்கி கொடுத்துச்சால தானே? பின்ன வேற யார் வாங்கி தந்தது? கட்ட மாட்டேன்னு சொன்னா எப்படி கட்டினா? பொறவு தங்கச்சிங்கன்னு நாங்க எதுக்கு இருக்கோம்? எப்படியோ கட்ட வச்சாச்சு. சந்தோஷமா? அண்ணி, தங்கச்சி உடையான் மைனிக்கு அஞ்சான். ஏலே, இந்த பஞ்ச் இந்த நேரத்துல தேவையா உனக்கு? அண்ணே, அந்த போர்டை பாருனே, போர்டுல பிளாஸ்டரி போட்டிருக்கு. ஆமால,
இல்ல சம்முவா அது ஓம் பேர் தாம்ல. பரணி வேணும் தாம்ல ஸ்டிக்கரை போட்டு அதை மறைச்சு ஒட்டியிருக்கா. என்ன என் பேரா? என்னது எங்க அண்ணன் பேரை எதிர்க்கட்சிக்காரங்க இருட்டடிப்பு பண்றாங்க, இதெல்லாம் நியாயமா? இல்ல உன் மைனி உனக்கு எதிர்க்கட்சியா? மைனியா? அண்ணனை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் எனக்கு எதிர்க்கட்சி தான். அண்ணன் பேரை இருட்டடிப்பு செய்த எதிர்க்கட்சி ஒழிக! அண்ணன் பேரை இருட்டடிப்பு செய்த எதிர்க்கட்சி ஒழிக! ஏய் வெட்டுக்கிளி, இப்ப நீ வாய மூடல, முத ஊசி உனக்கு தான். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. எங்க அப்பா இடத்துல இருந்து நீங்க தான் இதை திறந்து வைக்கணும். வாங்க மாமா. அதான் அங்க ஒருத்தர் நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் டாக்டர் ஆக்குனேன்னு கூவிட்டே இருக்காருல, அவர் கையாலே திறந்து வைக்க சொல்லு. அதுதான் முறை. அம்மா, ஊரெல்லாம் எவன் உன்னை ஓடி போனவன்னு சொல்லி பழிய போட்டானோ அவன் கையாலே இன்னைக்கு உன் பேர்ல இருக்கிற ஆஸ்பத்திரியை திறக்க வச்சுட்டேம்மா.